வணக்கம் என் செல்லங்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு குரங்கிற்கும் முதலைக்கும் இடையில் நடந்த தந்திரமான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு ஆற்றின் கரையில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த மரத்தில் இனிப்பான பழங்கள் நிறைய இருந்தன. அந்த குரங்கு அங்கே வந்த ஒரு முதலையுடன் நண்பனானது. தினமும் அதற்கு இனிப்பான நாவல் பழங்களை பறித்து கொடுத்தது. முதலையின் மனைவி அந்த பழங்களை சுவைத்துவிட்டு, இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடும் குரங்கின் இதயம் எவ்வளவு இனிமையாக இருக்கும் என்றது. தன் மனைவியின் ஆசைக்காக முதலை குரங்கை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தது. குரங்கும் அதன் முதுகில் ஏறிக்கொண்டது. ஆற்றின் நடுவே சென்றபோது முதலை உண்மையை சொன்னது. என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட விரும்புகிறாள், அதற்காகவே உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றது. புத்திசாலி குரங்கு சற்றும் பயப்படாமல், ஐயோ, என் இதயத்தை நான் மரத்திலே விட்டு வந்துவிட்டேனே, வா, திரும்பிச் சென்று அதை எடுத்து வரலாம் என்றது. முட்டாள் முதலை நம்பி திரும்பிச் சென்றது. கரை வந்ததும் குரங்கு மரத்தின் மேல் தாவி ஏறி தப்பித்தது. இதயம் இல்லாமல் யாராவது இருப்பார்களா என்று கேலி செய்தது. பார்த்தீர்களா குழந்தைகளே, ஆபத்து நேரத்தில் பதறாமல் புத்தியை பயன்படுத்தினால் எதிலிருந்தும் தப்பிக்கலாம். நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். சமத்தாக இருங்கள். வரட்டுமா?